அதுவும் பயங்கரமான திருடங்க. ஜெயில விட்டு ரிலீஸ் ஆகி வர்றான். வந்தவொன்னே அவனுக்கு அவனுடைய ஃப்ராடு வக்கீல் மூலமா ஒரு விஷயம் தெரியுது. அவனுக்கு ஒரு 100 ஏக்கர் வரைக்கும் சொத்து இருக்கு அப்படிங்கிற மாரி. ஃப்ராடு திருடன் என்ன பண்ண முடியும்? சரி, முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்தெல்லாம் வித்து காசு பண்ணிட்டு ஓடிரலாம் அப்படிங்கிற லெவலுக்கு அத யோசிச்சு பார்த்துட்டு, அந்த ஊர நோக்கி போறான். பார்த்தா ஊரே கிடையாது. அது வெறும் பொட்டல் வெளி தான் இருக்கு. கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் பொட்டல் வெளி தான். நான் பொட்டல் வெளிதான்னு சொல்றது என்னன்னா, பொட்டல் வெளி தான். அதாவது ஒரு சின்ன புல், பூச்சி, பூண்டு எதுவுமே முளைக்காம எங்க பார்த்தாலும் வெறும் வறண்ட மணல் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. எல்லா அரசாங்கத்தாலயும், எல்லாத்தாலயும் கைவிடப்பட்ட ஒரு பகுதியா தான் தோணுது. ஐயோ! இங்க வந்து இந்த இடத்த வித்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதும் அவனுக்கு தெரியல. என்னடா ஒரு ஏக்கரே ரூ. 5000 கூட போகாதே அப்படிங்கிற மாரியான எண்ணத்தோட தான் அந்த ஊருக்குள்ள வரான். ஊருக்குள்ள வந்து பார்த்தா, ஊர் மொத்தமும் பொட்டல் வெளியா இருந்தாலும், நடுவுல ஒரே ஒரு மரம் மட்டும் நல்லா பசுமையா தழைச்சு இருக்கு. அதுக்கு கீழ ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. அந்த ஹீரோயின பொறுத்தவரைக்கும் அந்த மரம் தான் எல்லாமே அவங்களுக்கு. ஸோ, அத பாதுகாத்துட்டு வர்றாங்க. வந்தவுடனே ஹீரோவுக்கும், ஹீரோயினுக்கும் சின்னதா மோதல்லாம் நடக்குது. அத தாண்டி அவன் ஊருக்குள்ள போறான். ஊருக்குள்ள போன பிறகு தான் தெரியுது, அவன் 100 ஏக்கருக்கு சொந்தக்காரன் கிடையாது. அவனுக்கு சொந்தமா தங்கச் சுரங்கம் இருக்கு, கோல்டு மைன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அவன் இன்னமும் சந்தோஷமாயிடுறான். அதை எப்படி காசு பண்ணணுங்கிறதுல கவனமா இருக்கான். அங்க இவன மாரியே தப்பா யோசிக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. எல்லா கூட்டு களவாணிகளும் சேர்ந்தா என்ன இருக்கும்? அதே தான் நடக்குது. ஏதாவது ஒரு வகையில நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம் அப்படிங்கிற மாரியான விஷயத்துக்கு வராங்க. அப்ப அந்த மரத்த வெட்டினா மட்டும் தான் மைன் தோண்ட முடியும் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம் நடக்குது. அந்த மரத்த வெட்டுறாங்க. இதுக்கப்புறமா அது என்ன ஆகுது? அந்த ஹீரோயின் என்ன பண்றாங்க? அந்த மரத்த ஏன் வெட்டுறாங்க? ஊரே பொட்டல் வெளியா இருக்கும்போது, ஒரு புல் பூண்டு கூட முளைக்காம இருக்கும்போது, அங்க அந்த மரம் மட்டும் எப்படி பசுமையா இருந்துச்சு? அந்த மரத்த வெட்டுனதுனால அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகுது? அதுலேருந்து எப்படி வர்றாங்க? ஒரு காலத்துல ஒரு பசுமையான வனமா இருந்த அந்த இடம் எப்படி பொட்டல் வெளியா மாறுச்சு? ஏன் மாறுச்சு? அதை எப்படி மீட்டெடுக்கிறாங்க? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த படம் பேசுது. சிங்கீதம். சிங்கீதம் சீனிவாசராவ் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய படம். 96 வயசுல. என்ன சொல்ல? 96 வயசுல நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டு இருப்போங்கிறது யாருக்குமே தெரியாது. எனக்கெல்லாம் அடுத்த 6 வருஷத்துக்கு அப்புறமா என்ன பிளான் பண்ணியிருக்கோங்கிறது கூட தெரியாத சூழ்நிலையில, ஒரு மனுஷன் 96 வயசுல ஆரோக்கியமா இருக்கான். தன்னோட தொழில் மேல பக்தியா இருக்கான். தன்னுடைய தொழிலுக்கு தான் நேசித்த, தன்னை வளர்த்த, தனக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு சினிமாவுக்கு ஏதாவது பண்ணணும்னு நெனச்சு பண்ற விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். அதையும் ஏனோ தானோன்னுலாம் பண்ணல. இதுக்கு இந்த படத்த நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த படத்துக்கு எந்த விதமான உழைப்பை குடுத்துருக்கணுங்கிறது. ஏன்னா, எங்கேயுமே நிழல் கிடையாது. வெறும் பொட்டல் வெளியில மட்டும் தான் அந்த படம் நடந்துட்டுருக்கும். சின்ன பட்ஜெட்டா, பெரிய பட்ஜெட்டா எதையுமே தீர்மானிக்க முடியாது. பட் நீங்க கடுமையான உழைப்ப மட்டும் குடுத்தா மட்டும் தான் இந்த படத்துல அவர் நெனச்ச ஸ் ஸீ ஸ்க்ரீன் வந்து ஸ்க்ரீன்ல தெரியும். ஸோ, அவ்வளோ உழைப்பு குடுத்துருக்காரு 96 வயசுல. அவருக்கு மரியாதை குடுக்கலாம். அவருக்காக 96 வயசுல ஒரு மனுஷன் ஒரு படத்த எடுத்திருக்காரு. அதுக்காக நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் கட்டாயம் கிடையாதுங்க. இந்த படம் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. சுவாரஸ்யமா இருக்கு. குழந்தைகளோடையும், குடும்பத்தோடையும் சார்ந்து பார்க்கக்கூடிய படமா தான் இருக்கு. ஒரு ஃபேண்டஸியான ஒரு இது கடவுள் பக்தியா, இல்ல ஃபேண்டஸியா, இல்ல பேய் படமா எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். பட் அந்த 2 1/2 மணி நேரம் உங்களை சுவாரஸ்யப்படுத்தும். சுவாரஸ்யப்படுத்துறது மட்டும் இல்லாம, நாம இந்த இயற்கையிலேருந்து எதையெல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும், நமக்கு ஒரு விஷயம் இலவசமா கிடைக்கும்போது, அது எதற்காக கிடைச்சது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச பிறகும், அத தாண்டி அதுக்குள்ள வேற ஏதாவது நமக்கு லாபகரமான விஷயம் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சில சமயங்களில் மனிதன் தொலைப்பதும், அதே மனிதத்தை மீண்டும் மனிதர்கள் மீட்டெடுப்பதும், அது சம்மந்தமான கதை தான். இதை எதையுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கருத்தசாமியாலாம் சொல்லாம, கதை போற போக்குல சொல்றாங்க. கொஞ்சம் புட்ல அரைஞ்ச மாரி தான் இருக்கு. நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்றத பத்தி இருக்கு. தங்கத்தை மட்டுமே வைத்து உலக நாடுகள், உலகத்தின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நாமளே கேள்வி கேட்டுக்கிறோம். அதுவே இந்த படத்துக்கான மிகப்பெரிய வெற்றி. சிங்கீதம் சீனிவாசராவ். கமலஹாசனுடைய குரு. கமலஹாசன் கொண்டாடி தீர்க்கக்கூடிய ஒரு டைரக்டர்னா சும்மாவாங்க. பாருங்க படம். நிச்சயமா உங்களுடைய 2 1/2 மணி நேரத்த ஒர்த்தா தான் மாத்தும். கண்டிப்பா வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. சிங் கீதம். இந்த படத்தில நான் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் என்னங்கிறத நான் சொல்லவே இல்ல. அத நீங்க படம் பார்க்கும்போது நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அது நிச்சயமா உங்களுக்கு போர் அடிக்காது. ரொம்ப புதுசா இருக்கும். இதுவரைக்கும் யாருமே பண்ணாத அந்த 1 1/2 மணி நேரம் அனுபவத்த பாருங்க. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்ல. எதிர்பார்க்காத ஒரு விஷயம். படம் ரிலீஸ் ஆகி 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. தியேட்டர்ல அடுத்து வாய்ப்பு இருந்துச்சுன்னா பாருங்க. நிச்சயமா ஜாலியா சிரிச்சுக்கிட்டே பார்க்கக்கூடிய படமா இருக்கும். குழந்தைகளோட பார்க்கலாம். வன்முறையோ, வக்கிரமோ எதுவுமே இல்லாம ஒரு அழகான
ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் தான். பாருங்க. உங்கள்ல யாராவது பார்த்துருந்தீங்கன்னா, எனக்கு உங்களுடைய பார்வையை சொல்லுங்க. ஓகேங்க. நான் இன்னொரு வீடியோலயோ அல்லது இன்னொரு லைவ்லயோ நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது